நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. இயேசுவில் பிரியமான இறைமக்களே, வெண்ணிற அப்பத்தில் வீற்றிருக்கும் நம் இறைவனை புகழுவோம். அவரே நமக்கு நல்ல செய்தியாக, நற்செய்தியாக திகழ்கின்றார். நமக்கு நல்லதை மட்டும் கொடுக்கும் நல்ல கடவுளாக இருக்கின்றார். நமக்கு நல்லதை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கும் கடவுளாக இருக்கின்றார். தீமையை ஒருபோதும் அனுமதிக்காத தந்தையாகவும், துன்பத்தில் அரவணைக்கும் தாயாகவும், தோல்வியில் தோள் கொடுக்கும் தோழனாகவும் இருக்கிறார். நமக்கு நல்லதை மட்டும் செய்யும் நம் கடவுளை நினைத்து அவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறி தொடர்ந்து அவரை புகழுவோம். இந்த பாடல் வழியாக நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே, ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே, ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை.
செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்களெல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்களெல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 16 இறை வசனங்கள் 15 முதல் 18 முடிய. இயேசு சீடர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள்.
நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர். நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கைகளால் பிடிப்பர், கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமுற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான இறை மக்களே, மாதா தொலைக்காட்சி மூலமாக இறைவனை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கும் இறைவனின் அன்பு மக்களே, இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நன்னாளிலே நற்செய்தியின் தூதுவர்களாக நாம் வாழ நாம் தயாராக இருக்கின்றோமா என்ற சிந்தனையை சிந்தித்து பார்க்க அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய நற்செய்தி பகுதியிலே இயேசு சீடர்களை பார்த்து கூறுகிறார், உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று. இயேசுவை நம்பி இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்ற நம் ஒவ்வொருவருடைய கடமையும் நற்செய்தியை பறைசாற்றுவது ஆகும். நற்செய்தியை நம்முடைய வாழ்விலே பறைசாற்றுகின்றோமா? நற்செய்தியின் தூதுவர்களாக நாம் இருக்கின்றோமா? நடமாடும் நற்செய்தியாக நாம் எப்பொழுது வாழப்போகின்றோம்? அன்பான இறை மக்களே, நற்செய்தியை பறைசாற்ற, உலகெங்கும் நற்செய்தியை பறைசாற்ற இயேசு கிறிஸ்து சீடர்களை அழைக்கிறார். அதே அழைப்பை இன்று இயேசு கிறிஸ்து நம்மையும் பார்த்து அழைக்கின்றார். நாம் நற்செய்தியின் தூதுவர்களாக வாழ விருப்பமாக இருக்கின்றோமா? நற்செய்தி என்றால் என்ன என்பதை பற்றி முதலில் நாம் பார்ப்போம். நற்செய்தி என்றால் நல்ல செய்தி. யாராவது நம்மை பார்த்து, அன்பான மகனே, அன்பான மகளே, நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உனது குடும்பம் ஆசீர்வாதத்தின் குடும்பமாக இருக்கும், நீ நல்லா இருப்பாய், உனது குடும்பம் அற்புதத்தின் குடும்பமாக இருக்கும் என்று யாராவது கூறும்போது அது ஒரு நல்ல செய்தியாக, நற்செய்தியாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. இதே நல்ல செய்தி, நற்செய்தி இயேசு கிறிஸ்துவால் சீடர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. என்ன நற்செய்தி என்று நாம் பார்த்தோம் என்றால், இயேசு என்னும் மீட்பர், இயேசு என்னும் மெசியா பிறந்தார், இறந்தார், உயிர்த்தார் என்ற நற்செய்தி சீடர்களால் யூத மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் யூத மக்கள் இயேசு கிறிஸ்துவை, மெசியாவை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு இது ஒரு நல்ல செய்தியாக, நற்செய்தியாக திகழ்ந்தது என்பதை நாம் அறிந்ததே. அன்பான இறை மக்களே, இந்த நல்ல செய்தி, நற்செய்தி இதோடு மட்டும் நின்றுவிடவில்லை. பழைய ஏற்பாட்டில் நாம் பார்த்தோம் என்றால், ஆபிரகாமுக்கு யாவை இறைவன் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பேன் என்று ஆபிரகாமை பார்த்து கூறுகிறார். நல்ல செய்தியை நற்செய்தியாக கூறுகிறார். அதே போல ஈசாக்கு யாக்கோப்புக்கு ஆசி வழங்கியது நல்ல செய்தி, நற்செய்தி. சாமுவேலின் பிறப்பு அன்னாவின் துயரத்தை போக்குவதாக அமைந்தது, நல்ல செய்தி, நற்செய்தி. இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே அடிமைகளாக வாழ்ந்தபோது யாவை இறைவன் மோசேயை அனுப்பி, நீங்கள் விரைவில் விடுவிக்கப்பட போகிறீர்கள் என்ற செய்தியை கூறியது நல்ல செய்தி, நற்செய்தி. இவ்வாறு யாவை இறைவன் ஒவ்வொரு நேரத்திலும், ஒவ்வொரு நிமிடத்திலும் நல்ல செய்தியை, நற்செய்தியை வழங்கியிருக்கிறார். அதே போல புதிய ஏற்பாட்டில் நாம் பார்த்தோம் என்றால், இடையர்களுக்கு இயேசுவினுடைய பிறப்பு மகிழ்ச்சியின் செய்தியாக, நற்செய்தியாக அறிவிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த காலத்தில் பாவிகளை மன்னிப்பவராகவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்பவராகவும்,
ஏழைகளுக்கு இறங்குபவராகவும் இருந்தது நற்செய்தியாக, நல்ல செய்தியாக அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இப்பேற்பட்ட நல்ல செய்தியை, நற்செய்தியை திருமுழுக்கு பெற்ற நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்விலே, நம்முடைய செயல்களின் மூலமாக, நம்முடைய வாழ்வு மூலமாக, நம்முடைய சொற்கள் மூலமாக நற்செய்தியின் தூதுவர்களாக நாம் வாழ இயேசு கிறிஸ்து இன்று நம்மை அழைக்கிறார். நற்செய்தியின் தூதுவர்களாக, நடமாடும் நற்செய்தியாக நாம் வாழ தயாராக இருக்கின்றோமா? திருவிழியம் கூறுகிறது, நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எவ்வளவு அழகாக உள்ளது என்று. அவருடைய வாழ்வு நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருக்கின்றது என்பதையும் கூறுகிறது. நற்செய்தியை அறிவிப்போர் ஒருவர் மற்றவருடைய நம்பிக்கையை திடப்படுத்துவதாக இருப்பார்கள் என்பதையும் கூறுகிறது. அன்பான இறை மக்களே, நாம் நற்செய்தியின் தூதுவர்களாக நாம் வாழுகின்றோமா? ஆண்டவர் நமக்கு இந்த ஒரு அருமையான வாழ்வை தந்திருக்கிறார். நல்ல பெற்றோர், நல்ல உற்றார் உறவினர், உடன்பிறப்புகள், நண்பர்கள், தோழிகள், தோழர்கள் என்று ஒரு நல்ல உறவை தந்திருக்கிறார். நல்ல வாழ்க்கையை தந்திருக்கிறார். நல்ல வேலை, நல்ல சூழ்நிலைகள், நல்ல வீடு, நல்ல வருமானம், இவைகளின் மூலமாக ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறார். நமது ஆண்டவருக்கு நமது வாழ்நாள் மூலமாக நன்றி கூறுகின்றோமா? இந்த நல்ல செய்தியை, ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த நற்செய்தியை பிறருக்கு நம்முடைய வாழ்வு மூலமாக அறிவிக்கின்றோமா? நாம் நமது வாழ்வு மூலமாக அறிவிக்கின்றோம் என்றால் நாமும் நற்செய்தியின் தூதுவர்களாக விளங்குகின்றோம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. என் இயேசுவே என் தேவன், நீரே என் இறைவன், என் இயேசுவே என் தேவன், நீரே என் ஆண்டவர், என் நெஞ்சினில் வாழ்ந்திடும் தேவன் நீரே. இயேசுவே நீரே. வாழும் மையம் வணங்கும் வாழ்த்துவே உமக்கு, வாழும் மையம் வணங்கும் வாழ்த்துமே உமக்கு, காணும் பொருளில் மறைந்து நீர் பெருமையாகும் வாழ்வுமக்கு. இயேசு இறைவன், நீரே என் தலைவன், நீரே என் தலைவன், நீரே என் இறைவன், என் இயேசுவே என் தேவன், நீரே என் ஆண்டவர், என் நெஞ்சினில் வாழ்ந்திடும் தேவன் நீரே, நீரே இயேசுவே நீரே.
எமக்கு வேறில்லையே நீ இல்லாத உலகம் எமக்கு வேறில்லையே நீ இல்லா என் உயிருமே நிலைத்து வாழ்வதுமே இல்லையே இயேசு இறைவன் நீரே என் தலைவன் நீரே என் தலைவன் நீரே என் இறைவன் என் இயேசுவே என் தேவன் நீரே என் ஆண்டவர் என் நெஞ்சினில் வாழ்ந்திடும் தேவன் நீரே நீரே இயேசுவே நீர் என்னை மகிமைப்படுத்த நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கூறிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை பிறருக்கு நாம் அறிவிக்கின்றோமா? ஆண்டவர் நமக்கு எண்ணற்ற அபரிவிதமான ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்திற்கு ஆண்டவருக்கு நன்றி கூறி அந்த ஆசீர்வாதத்தை ஒருவர் மற்றவருடன் நாம் அறிவிக்கின்றோமா? இவ்வாறு நாம் ஒருவர் மற்றவருடன் நல்ல செய்தியை நற்செய்தியை அறிவிக்கும் போது ஆண்டவர் நம்மையும் நமது குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. சாலமோன் யாவை இறைவனிடம் கூறியது போல, ஆண்டவரே பேசும் உம் அடியேன் கேட்கின்றேன் என்று சொன்னது போல, நாம் எப்பொழுது நம் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே பேசும் உம் அடியேன் கேட்கின்றேன் என்று கூறப்போகிறோம்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு எப்பொழுது நாம் கீழ்ப்படிய போகிறோம்? பார்வையற்றவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு இயேசு கிறிஸ்துவை இறுக பற்றி கொண்டது போல நாம் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளப் போகிறோம்? என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மையும் பார்த்து கூறுகிறார். அந்த அன்பை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது எப்பொழுது திருப்பி செலுத்த போகிறோம்? கீழ்ப்படிதல், நம்பிக்கை, அன்பு இவற்றை நம்முடைய வாழ்வின் கேடயமாக வைப்போம். இவற்றை நாம் நம்முடைய வாழ்வின் கேடயமாக வைக்கும்போது நாம் நல்ல செய்தியை நற்செய்தியை பிறருக்கு அறிவிக்கும் கருவிகளாக நடமாடும் நற்செய்தியாக திகழ்கின்றோம். நாம் எப்பொழுது இந்த நற்செய்தியை நல்ல செய்தியை பிறருக்கு அறிவிக்கப் போகிறோம்? ஆண்டவர் நம்மை பார்த்து ஒவ்வொரு நாளும் கேட்கின்றார், நற்செய்தியை பரப்பும் தூதுவராக நீ வாழப் போகிறாயா? நாம் வாழ்கின்றோமா? தொடர்ந்து சிந்திப்போம். ஆண்டவர் நம்மையும் நமது குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே, உம்மை போல அரவணைக்க யாருமில்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே.
போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளம் கையில் பொறிந்ததென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேனென்றே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேனென்றே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே. உம்மை போல அரவணைக்க யாருமில்லையே. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. இறைவனின் அன்பு நம்மீது பொழியப்படும் அன்பு. காரணம், அவர் நமக்கு அரணாகவும் கேடயமாகவும் கோட்டையாகவும் இருக்கின்றார். நம்மை தினந்தோறும் ஆசீர்வதிக்கும் கடவுளாக இருக்கின்றார். நமக்கு நல்ல செய்தியை நற்செய்தியாக தினம்தோறும் வழங்கும் கடவுளாக இருக்கின்றார். அப்பேற்பட்ட நம் இறைவனை போற்றி புகழ்ந்து இந்த பஜனை சேர்ந்து பாடுவோம்.
தொடும் என் கண்களையை உம்மை நான் காண வேண்டுமே. இயேசுவே உம்மை நான் காண வேண்டுமே. தொடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே. இயேசுவே உம்மை நான் காண வேண்டுமே. தொடும் என் காதுகளை உம் குரல் கேட்க வேண்டுமே. இயேசுவே உம் குரலை கேட்க வேண்டுமே. தொடும் என் காதுகளை உம் குரல் கேட்க வேண்டுமே. இயேசுவே உம் குரலை கேட்க வேண்டுமே. தொடும் என் ஆண்டவரே, தொடும் என் வாழ்வினையே. இயேசுவே உம்மை என்னை மாற்றுமே. தொடும் என் ஆண்டவரே, தொடும் என் வாழ்வினையே. இயேசுவே உம்மை என்னை மாற்றுமே. தொடும் என் நாவினையை உம் புகழ் பாட வேண்டுமே. இயேசுவே உம் புகழை பாட வேண்டுமே. தொடும் என் நாவினையே புகழ் பாட வேண்டுமே. இயேசுவே உம் புகழை பாட வேண்டுமே. தொடும் என் ஆத்மாவையை என் பாவம் போக்க வேண்டுமே. இயேசுவே என் பாவம் போக்க வேண்டுமே. தொடும் என் ஆன்மாவையே என் பாவம் போக்க வேண்டுமே. இயேசுவே என் பாவம் போக்க வேண்டுமே. தொடும் என் ஆண்டவரே, தொடும் என் வாழ்வினையே. இயேசுவே உம்மை என்னை மாற்றுமே. தொடும் என் ஆண்டவரே,
தொடும் என் மனதினையை மனப்புண்கள் ஆற வேண்டுமே. இயேசுவே மனப்புண்கள் ஆற வேண்டுமே. தொடும் என் மனதினையே மனப்புண்கள் ஆற வேண்டுமே. இயேசுவே மனப்புண்கள் ஆற வேண்டுமே. தொடும் என் உடலினையை உடல் நோய்கள் தீர வேண்டுமே. இயேசுவே உடல் நோய்கள் தீர வேண்டுமே. தொடும் என் உடலினையே உடல் நோய்கள் தீர வேண்டுமே. இயேசுவே உடல் நோய்கள் தீர வேண்டுமே. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நம்மையும் பார்த்து கேட்கிறார். நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய ஏக்கங்கள், நம்முடைய எதிர்பார்ப்புகளை மன்றாட்டு மூலமாக வெண்ணிற அப்பத்தில் வீற்றிருக்கும் நம் ஆண்டவரிடம் நாம் எடுத்து வைப்போம். எங்கே 2-3 பேர் என் பெயரால் கூடி ஜெபிக்கிறார்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று கூறிய எம் அன்பு ஆண்டவரே, இந்த காணொளி மூலமாக ஒன்றாக இணைந்து உம்மை போற்றி துதித்து கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். நாங்கள் ஒன்றாக இணைந்து ஒற்றுமையாக உம்மை போற்றவும் துதிக்கவும் உமது பெயரை மகிமைப்படுத்தவும் தேவையான அருளை தந்தருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வலிமை வாய்ந்த வீரனைப் போல எங்களோடு என்றும் இருக்கும் எம் இறைவா, எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் குடும்பத்திற்கு தேவையான அமைதி, மகிழ்ச்சியை தந்து நாங்கள் உமது சாட்சிகளாக, உமது சீடர்களாக எந்நாளும் எப்பொழுதும் நாங்கள் இருக்க உமது அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, யாரையும் எச்சூழல் நிலையிலும் இழக்க மனமில்லாதவராய் நீர் இருக்கின்றீர் என்பதனை நாங்கள் அறிகின்றோம், நம்புகின்றோம். எங்களுடைய பாவங்கள், பலவீனங்கள், தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து நாங்கள் உண்மையின் வழியில், நேர்மையின் வழியில் உம்மை பின்தொடர்ந்து உமது அரசின் மாட்சியில் நாங்கள் செழித்தோங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பலவினர்களுக்கும் பாமர மக்களுக்கும் பலமாக இருக்கும் இறைவா, இவ்வுலகில் பொருளாதாரத்தால் கைவிடப்பட்டு விளிம்பு நிலையில் நிற்கும் உமது மந்தையை கண்ணோக்கி பாரும். அவர்கள் சோர்வடையும் பொழுது துணிவையும், ஆதரவற்று நிற்கும் பொழுது ஆறுதலையும் தந்து அவர்களின் இறைவனாக, அவர்களின் பலமாக நீர் இருக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றல் அனைத்தின் ஊற்றுமாய் விளங்கும் இறைவா, இவ்வுலகில் வயது முதிர்ந்தும் படுத்த படுக்கையாக இருக்கும் ஒவ்வொருவரையும், மேலும் மருத்துவமனையில் இருக்கும் ஒவ்வொருவரின் வேதனைகளையும் வலிகளையும் நீர் அறிவீர்.
அவர்களுக்கு தேவையான வலிமையை தந்து அவர்களை உம் திருக்கரத்தால் காத்து வழிநடத்தி அவர்களோடு என்றும் தங்கி அவர்களோடு உரையாட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுக்களை மௌனமாக வெண்ணிற அப்பத்தில் வீற்றிருக்கும் நம் ஆண்டவரிடம் எடுத்து வைப்போம். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். தடுக்கி விழும்போது தாங்கி நின்றாய், துன்பத்தில் வாழ துணிவை தந்தாய். தடுக்கி விழும்போது தாங்கி நின்றாய், துன்பத்தில் வாழ துணிவை தந்தாய். அஞ்சாதே என் மகனே, உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே என் மகளே, கரம் பிடித்து நடத்திடுவேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். விடுதலை வாழ்வுக்கு உழைத்திடுவேன். உண்மைக்கு சாட்சி சொல்லிடுவேன். விடுதலை வாழ்வுக்கு உழைத்திடுவேன். உண்மைக்கு சாட்சி சொல்லிடுவேன். அஞ்சாதே என் மகனே, உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே என் மகளே, கரம் பிடித்து நடத்திடுவேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன்.
ஆண்டவரே நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன், நானும் மயங்கி போனேன். இதோ இங்கே காத்திருக்கும் கடவுளாக நமது கடவுள் இருக்கின்றார். நம்மை அரவணைக்கும் கடவுளாக நமது கடவுள் இருக்கின்றார். நமது கடவுளை முழுமையாக நம்பி நமது கடவுளின் மீது முழுமையான விசுவாசத்தை வைத்த நபர்களாக நாம் எப்பொழுது இருக்கின்றோமோ அப்பொழுது உண்மையிலேயே நம் ஆண்டவர் நமக்கு நல்ல செய்தியை, நற்செய்தியை கொடுக்கும் கடவுளாக இருக்கின்றார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அந்த நல்ல செய்தியை, நற்செய்தியை நாமும் பெற்று நடமாடும் நற்செய்தியாக, நற்செய்தியின் தூதுவர்களாக நாம் வாழ தொடர்ந்து நம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலாய். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தோய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.